பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். கீர்த்தி சொன்னா கேளு. சனி ஞாயிறு வீட்டில் தானே இருந்தேன், சந்தோஷமாக விளாண்டுட்டு ஜாலியாக தானே இருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு நான் மட்டும் போக மாட்டேன்னு அழுது நிற்கிறேன். என்ன அர்த்தம்? என்கிட்ட அடி வாங்குறதுக்குள்ளே பேசாமல் கிளம்பி போயிடு ஸ்கூலுக்கு சொல்லிட்டேன். அம்மா போமா, 2 நாளாக நல்லா ஜாலியாக இருந்தது. இப்போ ஸ்கூலுக்கு போனால் மறுபடியும் ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு என்னை படிக்க சொல்லுவாங்கம்மா. எனக்கு கடுப்பாக வருதுமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேம்மா, ப்ளீஸும்மா. கீர்த்தி, அம்மாவை சோதிக்காத சொல்லிட்டேன். வேன் வரப்போகுது, ஸ்கூல் வேன், பேசாமல் போயிடு கிளம்பி. ஸ்கூல்லாம் போனால் படிக்க தான் வேணும், ஹோம்ஒர்க்லாம் பண்ண தான் செய்யணும். அப்போ ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே மாடு பண்ணி வாங்கி தரேன் மேய்ச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறியா? அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா. நான் ஸ்கூலுக்கு நாளையிலேருந்து கரெக்டாக போயிடுறேம்மா, ப்ளீஸ்மா. இல்லை இப்படி சொன்னா நீ சரிப்பட்டு வர மாட்டேன். தொடப்பக்கட்டை எடுத்து விளாசுனா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது அடித்து அழுதுட்டு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னா அடித்து பறக்க விட்டுறேன்னு சொல்லிட்டேன் நான். என்ன காலையில என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? வந்துட்டீங்களா? வாங்க. என்னால் உங்கள் பிள்ளைய சமாளிக்க முடியல. நீங்கள் எதனா சமாளிக்க முடிஞ்சால் சமாளிங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. வேன் வேறு வரப்போகுது. இப்போ நம்ம கரெக்டாக போய் நிற்கலன்னா அவங்க வேறு திட்டுவாங்க. என்னதான் சொல்லி சமாளிங்க. எனக்கு தெரியாதுப்பா உங்களை வச்சுட்டு. என்னது ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாளா? ஏன் என்னாச்சு? தள்ளுங்கிட்டு போங்க, போய் நீங்களே கேளுங்க உங்கள் பிள்ளைகிட்ட. என் பொண்ணு குட்கோல் ஆச்சு, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா? என்னாச்சுடா தங்கம்? டாடி ப்ளீஸ், எனக்கு 2 டேஸாக வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் போக ரொம்ப கடுப்பாக வருது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன்னா மம்மி விட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்களேன் டாடி. நான் ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன் ப்ளீஸ் டாடி. அச்சோ, குட்கோல்லாம் யாருமே லீவ்லாம் போட மாட்டாங்க தெரியுமா? கரெக்டாக ஸ்கூலுக்கு போவாங்க, கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, மிஸ் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி டேடி மம்மி சொல்கிறதையும் கேட்பாங்க. நீ குட் கேர்ளா இல்லை பேட் கேர்ளா? டேடிகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லு. நான் குட் கேர்ள் தான் எப்பவுமே. அச்சோ, என் பொண்ணு குட்கோல்னு டேடிக்கு எப்பவோ தெரியும்டா. இப்போ என்னம்மா பண்ணுவான்? என் பொண்ணு கரெக்டாக ஸ்கூலுக்கு போவா, அங்கே மிஸ் சொல்கிறத கேட்பா, லஞ்ச் டைமில் எல்லாமே சாப்பிட்ருவா. அதே மாதிரி ஈவினிங் வந்தோடனே டேடி அவளுக்காக நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவேன். ஓகேவா? ஐ, சாக்லேட் ஐஸ்கிரீமா? அப்போ ஓகே டாடி, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நீங்கள் ஈவினிங் மறக்காமல் எனக்கு சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வைங்க. பாய் பாய். அம்மா வாமா சீக்கிரம், வேன் வந்துடும், அப்புறம் டிரைவர் அங்கிள் திட்டுவார். அம்மா நான் போயிட்டே இருக்கேன், நீ வா. பாய் டாடி. சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே எப்படி ஓடுறா பார். ஏ கீர்த்தி, பார்த்து இரு நானும் வர்றேன். எப்படியோங்க இன்னைக்கு உங்கள் மகளை சமாளித்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ டெய்லி அவளாக போயிட்டானா ரொம்ப சந்தோஷம். சரி இருங்க, அவளை அனுப்பிச்சிட்டு வரேன். அதெல்லாம் அவள் கரெக்டாக போவா, சொல்கிறபடி சொன்னால் குழந்தைங்க கேட்குங்க. சரியா? சரி சீக்கிரம் போயிட்டு வா, எனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். சரிங்க, இருங்க அவளை போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேங்க. நீங்கள் போயிட்டு உள்ளே இருங்க, நான் வந்துடுறேன். சரி போயிட்டு வா. எப்பப்பா இந்த குட்டியை நம்ம காலையிலேருந்து சமாளிச்சுட்டு இருந்தோம், கேட்கவே மாட்டேன்னுச்சு. உங்கள் அப்பா சொன்னோன்னே டக்குன்னு கேட்டுருச்சு. அதுதான் டேட் லிட்டில் பிரின்சஸோ என்னவோ தெரியல. அத்தாச்சி என்ன இங்கேயும் ஆளக்கானா? இப்போ எங்கே தான் இருக்குது? ஏல ராக்கு, இங்கே தானே இருப்பாங்க. அவங்க வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க. இன்னும் சத்தமாக கூப்பிடு. ஏன் உன் வாயில் என்ன குஷ்டம் பிடிச்சிருக்கோம்? ஏன் நீ கூப்பிட்டா ஆகாதா? கூப்பிடுறி நீனும். ராக்கு சொல்லல பேக்கு. சீப்ப அத்தாச்சி கோமக்கோய். நல்லா பிச்சை எடுக்க மாதிரியே இருக்குல்ல கருமம். வேணா ஒரு தட்டை தூக்கிட்டு 4 தெருவு போயிட்டு வா, எவனா சோறாது போடுவாங்க. அடி நீங்க தானா? நான் யாரடா அது கோமதினு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஒடியாந்து பார்த்தேன். நீங்க தானா? அப்புறம் உன்னை பார்க்க என்ன சிஎம் வருவார். எவ்வளோ நேரம் அத்தாச்சி உன்னை கூப்பிடுறது? அங்கே போய் நின்றுட்டு அவ்வளோ நேரம் கோமதின்னு கத்திட்டு வந்தோம். இங்கே நின்றுட்டு கோமுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கோம். நீ அப்படியே ஆடி அசைஞ்சு வரையே என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள?
அடையே உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டி, ஒரே தூசியும் குப்பையுமா இருந்துச்சு, அதனால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்கல நீங்க கூப்பிட்டது. சரி சரி வா வா, வந்து உட்காரு இப்படி. உட்காரோம். என்ன கோமதி திடீர்னு வந்து இங்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் புது வீட்டில் இருப்பீன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் தேடி பார்த்தோம், அங்கே ஆளே இல்லை, பூட்டி இருந்துச்சு. இப்போ பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்குங்க, அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீன்ட்டு தான் நாங்கள் ஒரு கெஸ்ஸில் தான் இங்கே வந்தோம். பார்த்தா இங்கே தான் என்ன கூட்டிகிட்டு இருக்கீங்களே என்ன? அடா ஆமால ராக்கு, பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. சரி போனோட தான் இங்கிட்டு வந்து இந்த வீடை கூட்டவே இல்லையா, பொங்கலுக்கு சுத்தம் பண்ணது. இந்த பிள்ளைகளை இங்கே வருங்க, விளையாடுங்க, உட்காருங்க, படுத்துருக்குங்க. ஆனால் இந்த வீடெல்லாம் பெருக்காதுங்க. அதனால தான் அப்படியே போட்டோன்னா வீடு வந்து அப்புறம் நாஸ்தி ஆயிருன்னு சொல்லிட்டு தான் சரி பெருக்குவோன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி உட்காந்து பார்த்தேன், உங்களையும் ஆளை காணாமா, அதனால தான் இப்படியே வந்துட்டேன் நானும் பெருக்கிறதுக்கு. அட ஏன் கோமக்கா தனியாக வேலை பார்த்துட்டு கிடக்குறிய? பிள்ளையோட சனி ஞாயிறு லீவு தானே, வீட்டில் தானே இருக்குங்க. பெருசு ரெண்டையும் கூட்டு வந்து ஹெல்ப் உதவிக்கு வச்சுக்கிட்டு அப்படியே வேலை பார்க்க வேண்டியதானே, சீக்கிரம் முடிஞ்சிடல. தனியாக உட்காந்து கூட்டிகிட்டு இருக்கிய? அட ஏழவுமா வயிற்று வச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்க. அதே சாப்பிட்ட தட்டே இங்கேருந்து அங்கே எடுத்து போடாதுங்க. அது எல்லாம் அவங்க அப்பம் கொடுக்குற இடம், அதனால் அது வந்து ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்குது. முதல்ல அந்த பெருசாக ஏதாவது சமைக்கும், வந்து எதனா எடுத்து கொடுக்கும். இப்போ அதுவும் பண்ண மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, எனக்காவது 3 வேளை சொங்கு வச்சாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான் கோமு. அட கோமு, பிள்ளைய வேலை ஆகலேன்னு நீ சொல்கிற. இங்கெல்லாம் இந்த எருவ மாடு வீதியாக சுற்றிக்கிட்டு தெரியுது, வீடு குழம்பு வாங்கி தின்னுக்கிட்டு தெரியுது. இதுவே வீட்டில் வேலை ஆக்காது. அப்புறம் சின்ன பிள்ளையில சொல்லி என்ன சொல்லு, அதுக்கு போகிற இடத்துல கரெக்டாக இருக்குங்க. நீ பேசாமல் இருக்கோமு, என் மருமகளை குறை சொல்லாதே. ஏல ராக்கு, நான் என் வீட்டில் வேலை ஆக்கல நீ பார்த்தியோ? அப்புறம் என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லோரும் சாப்பாடு செஞ்சு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி அந்த பிள்ளைய அனுப்புறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு பக்கம் இருந்து ஓன்னு அழுகுது. அப்புறம் அவங்க அப்பா வந்து சொன்னதுக்கப்புறம் கேட்டுட்டு போகுது. இவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் நான் வர்றேன். சரியா? நம்ம வேலையை பார்க்காத மாதிரி சொல்கிறா. அடி ஏன் நீ வீட்டில் பார்க்குற வேலையை விட இப்படி தெருவாக பார்க்குற பற்றியா? அந்த வேலை தான் அதிகமாக இருக்குமா, அதை தான் நான் சொன்னேன். ஏ ராக்கு, வாயை பிடிச்சி கிழிச்சு தச்சு போடுவேன் பார்த்துக்க. நான் என்ன பிச்சைக்காரியாடி தெருவா தெரியறதுக்கு? ஐயோ ஆத்தா தாயே, தெரியாமல் சொல்லிட்டேன். உன் மூஞ்சியை பக்கத்தில் பார்க்க முடியல, சும்மாவே பார்க்க முடியாது, இது கோவத்தில் வேற சுத்தமாக பார்க்க முடியல. தெரியாமல் சொல்லிட்டேன் தாயே, நீ போய் உட்காருவோம் இடத்துல. அந்த பயம் இருந்தா சரி, இனிமே என்கிட்டனா வாய் கொழுப்பா பேசு. வாயை பிடிச்சி கிழிச்சு தச்சு போடுறேன் தச்சு. எதை போய் அங்கிட்ட போய் விழுந்து சாவு. கத்தி பாதகத்தி மாவை என் இடுப்பையும் காலையும் உடச்சி விட்டாலே. பேதியில் போக நாசமா போவா. நாக்கு இப்படி பிடிச்சி தள்ளி விடுறியா? அந்த பிள்ளை கை கால் உடஞ்சிச்சுன்னா அவன் புருஷனுக்கு யாரில் பதில் சொல்வா? அட சும்மா இருங்க தாச்சி, இவெல்லாம் இப்படி எட்டி உதச்சாதான் சரி வருவா. என்ன பேச்சு பேசுறாவ? இல்லை உமா எந்திரில, நீ வேற என் மடியில் படுத்துக்கிட்டு என் மடியை போட்டு அமுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் எந்திரில. அட கோமு, நானே விழுந்ததை எந்திரிக்க முடியாமல் இடுப்பு உடஞ்சி போய் விழுந்து கிடக்குறேன். நீ வேற மடியை அமுக்கிறேன் படியை அமுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுற. சரி எந்திரில, ரொம்ப சீன் போடாது, எந்திரி. இருடி ராக்கு, ஒரு நாள் உங்கள் தோட்டத்துக்கே கூட்டிகிட்டு போய் உங்கள் தோட்டத்தில் பெரிய கிணறு இருக்குது பார்த்தியா, அதை பிடிச்சி உன்னை தள்ளி விட்டு நான் படுக்க வந்துடுறேன். இரு, காணாம பணமா பரபர ஒரு நாள். ஏல உமா, என்ன கோமு சொல்லுங்க. என்னது சொல்கிறது, என்ன பேச்சு இதெல்லாம்? என் பிள்ளையில கூட நான் சமாளிச்சிருவேன் போல இருக்கு, உங்கள் 2 பேரையும் சமாளிக்க முடியல. போய் உட்காரு பேசாமல். காலையிலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீ எப்படி? தலைவலிக்குது எனக்கு. என் பிள்ளைகளோட தான் எனக்கு தலைவலின்னா உங்களோட அதுக்கு மேலே இருக்கு எனக்கு. சை கோமு, அவள் எட்டி வந்ததில் என் இடுப்பே உடஞ்சி வச்சு கோமு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? ஐயா உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க என்னால் முடியாதுமா. திஸ் இஸ் வெரி பேட் கோமு, வெரி பேட். தெரியல, இப்போ நீ போய் உட்காரேன்னா நான் இங்கேருந்து எட்டிக்கிட்டு மிதிப்பேன். அப்போ இந்த பக்கம் இருக்க குறுக்கெலும்பு உடஞ்சிட்டு பார்த்துக்க. எதை எட்டிக்கிட்டு வைப்பீங்களா? அவளாவது ஒல்லியாக இருக்கா, எட்டிக்கிட்டு வச்சா ஏதோ விழுந்து எந்திரிச்சுன்ட்டேன். நீங்களாம் எட்டிக்கிட்டு வச்சீங்கன்னா அவ்வளோதான், நான் செத்தே போயிருவேனே. சும்மா இருங்க கோமக்கா, நானே போய் உட்காந்துடுறேன். ஆத்தாடி ஆத்தி, சோழியை முடிச்சு விட்ருங்க போல இருக்கே. ஏல வாயை பொழந்த மணியே இருக்க, வாயை மூடல. போல ராக்கு, எல்லாம் ஒன்னாலதான். அட எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் வாங்க சாந்தி அக்கா, நீங்கள் மட்டும்தான் இப்போ ஆள் கம்மியாக இருந்தியே, நீங்களும் வந்துட்டியே. வாங்க உட்காருங்க. அது சரி காலையில மீட்டிங் ஆக்கும். என்னாச்சு கோமக்கா, இப்படி கோவமா உட்காந்துருக்கிய? அட ஏழை கேட்குற சாந்தி, இவ்வளோ நேரம் இவ்வளோ அடித்த கூத்து அப்படி. சரி வா சாந்தி, என்ன சமையல் பண்ண இன்னைக்கு? பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சுலாம் என்ன? 2 பேர் ஸ்கூலுக்கு போயாச்சுக்கா. அதில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள பெரும் போராட்டமாக இருக்குக்கா. அந்த பையன் வேறு 10th இல்லை, அதனால் சீக்கிரம் போகணுன்னு கிளம்பிட்டான். நான் இன்னும் சாயங்காலம் வேறு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான், லேட்டாக தான் வருவேன் வேறு சொல்லிட்டு போனேன் அவன். ஏக்கா காயும் சொன்னால ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அட ஆமாம் சாந்தி, அவளை தான் சொன்னான் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, வர ஒரு 5:30 ஆகுமா என்னமோ சொன்னான். அதான் அந்த சின்ன குட்டியை எப்படி கூட்டிகிட்டு வரேன்னு தெரியல, அதனால் உங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும், அவர் வரும்போது கூப்பிட்டு வருவார்.
அப்படியா, சரி சரிக்கா சரிக்கா. அட ராக்கு, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் பாரு, இப்போ தான் ஞாபகம் சாந்தி வந்தோடனே. என்னத்தாச்சி? அட இல்லைடா ராக்கு, இந்த பிங்கி குட்டி இருக்குல்ல, இது நான் சைக்கிளில் தான் போகணுன்னு ஒரே அடம். காலையில் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் போச்சு பாவம் புள்ள வேற. அதனால் நானும் மலர் நாளையும் சைக்கிளில் போகிறோம். அத்தையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம் சைக்கிளில் போகிறதுக்கு, நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கன்னு என்கிட்ட ஒரே பஞ்சாயத்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்துக்க. நீ ஒத்துக்கிட்டியா என்ன மலர் சைக்கிளில் போகிறதுக்கு? அட ஆமாத்தாச்சி, அவளை தான் கேட்டுகிட்டே கிடக்குறா. என்கிட்ட 2 நாளாக அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. இந்த ரெண்டு குட்டிகளும் போட்ட பிளானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் போகணும்னு அவ்வளோ தூரம் அனுப்புறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் விவரக்கார குட்டியை தான் போயிட்டு வந்துருங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது கோமத்தாச்சி. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அனுப்புமா வேணாமான்னு. ஆமாம் ஆமாம், எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. போகும்போது கூட இந்த சாந்தி மையன் இல்லை என் பிள்ளை எல்லாரோடையும் போயிருங்க, ஒன்றும் தெரியாது. வரும்போது அது ரெண்டு தனியாக வரணுமே, அதுதான் நினச்சாதான் பயமாக இருக்குது அவ்வளோ தூரம். அக்கா அங்கிட்டலாம் பயம் இல்லைக்கா, அதெல்லாம் பார்த்து பத்திரமா வந்துடுங்க. நம்மளோட பிள்ளையெல்லாம் சிங்கக்குட்டியை அதெல்லாம் பார்த்து வந்துடுங்க, அனுப்பிவிடுங்க. ஆமாம், இதில் நம்பி போயிட்டு அப்போ சாயங்காலம் யார் போய் கூட்டிகிட்டு வருது? டெய்லி யாருன்னா போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே இருக்குது. அதுக்கு நீங்கள் சைக்கிள் கொடுத்து விட்டீங்கன்னா அதுக்கு வாட்டுக்கு போயிட்டு அதுக்கு வாட்டுக்கு வந்துடுங்க சீக்கிரமே. இல்லை சாந்தி, காலை வேற கெட்டு கிடக்குது. இந்த பிள்ளைகளை இங்கிட்டு நம்ம அனுப்பிவிட்டு உட்காந்து பதக்கணும் உட்காந்துக்கிட்டு இருக்காது. இது 3 வேளையும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு அனுப்புறது. நான் வர வரைக்கும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பேன். இது வேறு இந்த சின்ன குட்டியை தனியாக அனுப்புனா இன்னும் எனக்கு பயமாக தான் இருக்கும் சாந்தி. எங்கிட்ட வேலையாக அவர் போய் கூட்டிகிட்டு வரட்டும். என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது? அட கோமோக்கா, அதெல்லாம் பயப்படாதியே. நம்மளோட பிள்ளையெல்லாம் ரொம்ப தைரியசாலி. போயிட்டு வாடா சாட்டேன்ட்டு வந்துருங்க. அதுவும் உங்களோட பிள்ளை இருக்கே அந்த பிங்கி குட்டி, அவள் சரியான வாயாடி. அவகிட்டலாம் யாருமே வச்சுக்க முடியாதுக்கா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக அனுப்பிச்சி விடுங்க அண்ணன்ட்ட கேட்டு. தைரியசார பிள்ளையதான் ரெண்டுமே, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி சரி, அவர் வரட்டும். நைட்டு இல்லை சாயங்காலம் வருவார் அவளை கூட்டிகிட்டு. அப்போ கேட்குறேன், அவர் போக சொன்னார்னா அனுப்பிவிடுவோம். என்ன ராக்கு? ஆமாக்கா, இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மளோட பிள்ளையெல்லாம் யாரும் வாலாட்ட முடியாது. அது பார்த்துக்குங்க. அவர் வரட்டும், நானும் அவர்கிட்ட கேட்டு என்னன்னு சொல்கிறேன்க்கா. டேபினே, அங்கே எல்லாம் ரெடி தானே? இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்ல மச்சான்? எல்லா பிளான் நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீ இப்போ அவளை கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான். நீ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். சூப்பரா மச்சான், சூப்பரா. தேங்க்ஸ்ரா. சரி, நான் இப்போ வித்யா கூட்டிகிட்டு கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே மச்சான், சூப்பர். ஆல் தி பெஸ்ட். பார்த்து சேஃபாக போங்க. பத்திரமா டைமுக்கு அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு, இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிட போகுது. ஓகே மச்சான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். தேங்க்ஸ்ரா மச்சான். நமக்குள்ளே தேங்க்ஸ் இருக்குடா. போ, அவளை கூட்டிகிட்டு கிளம்பு. சேஃப் டிரைவ்டா மச்சான். ஓகே மச்சான். காயோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எங்கே போகிறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டைமுக்கு வீட்டுக்கு போயிடு, இல்லைன்னா அம்மா எனக்கு தான் கால் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். கரெக்டாக வீட்டுக்கு போயிடு, சரியா? ஓகேடி. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற பக்கி? இல்லடி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதுதான். மனசு என்ன சொல்லுதோ அதை செய்டி. மைண்ட் சொல்கிறதுனா ஃப்ரீயாக விட்டுரு, சரியா? மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், சரியா? நீ கிளம்புறதுனால என்னாலையும் கிளாஸில் இருக்க முடியாது. நானும் கிளம்புறேன் வீட்டுக்கு. நீ பார்த்து பார்த்தோமா வீட்டுக்கு போ. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சேஃபாக போ. என்ன, எனக்கு போயிட்டு கால் பண்ணு என்ன ஏது நடந்துச்சுன்னு, ஓகேவா? இல்லடி, என் ஃபேமிலியை நினச்சா கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவங்க இந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்காமல் எதாவது பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டம் நான் எங்களுக்கு தானே, அதனால தாண்டி கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருடி, நீ எதையுமே யோசிக்காத. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நீ எதையுமே யோசிக்காத. உன் மனசு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லும். எஸ்ஆர்னோ ஏதாவது ஒன்று சொல்லும், அதை செய், சரியா? பின்னாடி வர ப்ராப்ளத்தை பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலி தானடி, நம்ம அம்மா அப்பா தானடி, பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ இப்போ ஹாப்பியாக சிரிச்சுட்டு அவன் கூட போ, இல்லைன்னா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான், அவனுக்கு பிடிக்கல போல் வர்றதுக்கு அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிப்பான். ஸோ நீ ஸ்மைலோட போ. என்ன உனக்கு அந்த ஸ்பாட்டில் உனக்கு என்ன தோணுதோ, மனசு என்ன சொல்லுதோ நீ அதை சொல்லு, ஓகேவா? எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். ஓகே கமலி, தேங்க்யூ ஸோ மச். சரி, நீ பார்த்து பத்திரமா போ. என்ன? சரிடி, நான் கிளம்புறப்போ நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? ஓகே, பாய் டி. ஷாம், வினய். சொல்லு கமலி. ஓகே, நான் வரேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரி கமலி, நீ பார்த்து வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டு. நீ எப்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், ஸ்லோவாகவே ஓட்டு. என்ன, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போனது கால் பண்ணு. ஓகே ஷாம், நான் போனது கால் பண்ணுறேன். அப்புறம் ஒரு விஷயம் ஷாம், அவளை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டான டைமுக்கு வீட்டில் இவ்வளோ பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டாந்து விட்டுரு, சரியா? இல்லைன்னா அவள் லேட்டாக போனான்னா கண்டிப்பாக அவள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நீ கரெக்டாக கொண்டு போய் அவளை விட்டுரு, சரியா? ஓகே கமலி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வா. ஓகே ஷாம். சரி வினய், பாய்.
பாய் கமலி, பார்த்து பத்திரம். ம் ஓகே ஓகே பாய் டி. ம் ஓகே டி. வித்யா கிளம்பலாமா? ம் ஓகே ஓகே கிளம்பலாம் ஷாம். டே மச்சான், நீ பார்த்து பத்திரமா போ. ஓகே பாய், வரேன் மச்சான். ஓகே நீங்கள் பார்த்து போங்க. பாய் பாய் பாய். வித்யா பாய். பாய் வினய் பாய். எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தா சரி. என்ன வித்யா சைலண்டாகவே வர, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாம், சும்மா தான். என்ன சும்மா தான்? பயப்படுறியா? உனக்கு வர பிடிக்கலையா? இல்லை இல்லை ஷாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஒரு பயம் இது. கண்டிப்பாக தனியாக ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு போகணுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு பயப்பட தான் செய்யும். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். கண்டிப்பாக நீங்கள் என் கூட சேஃபாக தான் இருப்பேன். ஓகேவா? மதர் ப்ராமிஸ். ஏய் ஷாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கவும் இல்லை. பைத்தியம். நான் வேறு ஏதோ யோசிச்சுட்டு வந்தேன் ஷாம். உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் உன் கூட வர்றதுக்கு நான் பயந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது ஷாம். நான் வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, நீ இப்போ பார்த்து ரோடை பார்த்து ஓட்டு. நம்பிக்கை இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாங்க. ம் ஓகே ஓகே ஷாம். வெண்ணிலவ சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஷாம்? இதோ அவ்வளோதான் வித்யா, இன்னொரு 5 மினிட்ஸில் போயிடலாம். ம் வித்யா, ம் சொல்லு ஷாம். இந்த இடம் எப்படி இருக்குது? வாவ், செம்ம சூப்பராக இருக்குது ஷாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளேஸ்க்கு நான் வந்ததே இல்லை சீரியஸாக. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்றதே எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இப்போ தான் தெரியுது. உனக்காக இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் நான் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹோப் உனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம். ம் அப்படியா ஷாம்? சர்ப்ரைஸா? அப்படி என்ன சர்ப்ரைஸ் எனக்காக வச்சுருக்க? இன்னும் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேணாம். நீ இப்போது உன்னோட ஐஸை கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணினா உடனே நான் அந்த சர்ப்ரைஸ் இருக்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஓகே? ஆஹா, நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். எதுக்கு கண்ணை மூடணும்? எப்படியே போகலாம் வா. மென்டல், கண்ணை மூடாமல் அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? உனக்கு டேரெக்டாக கொண்டு போய் காட்டினா அது சர்ப்ரைஸ் ஆகுமா? நீ கண்ணை மூடி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட என் கையை பிடிச்சிட்டு பின்னாடியே வா. உனக்கு அந்த சர்ப்ரைஸ் நான் காட்டுறேன். அப்படியா? சரி ஓகே, நீ சொல்கிற, அதனால் நான் செய்கிறேன். குட் கேர்ள். அப்படியே கண்ணை மூடிட்டு என் கையை பிடிச்சிட்டு நடந்து வா. ஏமாற்றக்கூடாது. சீட் பண்ணினா அப்புறம் பார்த்து உங்ககிட்ட பேச மாட்டேன். ம் ப்ராமிஸ், நான் சீட்லாம் பண்ண மாட்டேன். வா, அப்படியே என் பின்னாடியே வா. இங்கே